ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து காவியா அவங்க டேடிக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து பர்த்டே அப்போ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் போகணுன்றது தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் 3 months பிஃபோர் வந்து திருப்பதிக்கு அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காண்டியும் நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் சண்டே ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு நாங்கள் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி பைக் எடுத்துகிட்டு போயிட்டு திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் ஏறலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் வ்ளாக் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். பட் ஒரு கொலாப்ஸில் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. அங்கே வந்து ஒரு பிள்ளையார் இருக்குங்க. நாங்கள் எப்போ எங்கே வந்து போனாலுமே திருவள்ளூர் ஸ்டேஷன் போனோம்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த பிள்ளையார் தான். ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணது வேலைக்கு போகிறப்பெல்லாம் போய்ட்டு இந்த பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து ட்ரெயினே ஏறுவாங்க. ஸோ வந்து இந்த பிள்ளையார் வந்து டெய்லி பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளைக்கு பர்த்டே. ஸோ அதுவுமா நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறினோம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மேகமெல்லாம் பயங்கர இருட்டிட்டு வந்துச்சு. நாங்கள் எப்போ திருப்பதி போனாலுமே மழை. அப்போ அவர் சொல்லிகிட்டே வந்தார், கோவிந்தா கோவிந்தான்ட்டு இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டியே, என்னால் குளிர் தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாட் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா தூரல் தான். ஸோ நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்தேன். ஷார்ட்ஸ் எல்லாமே கூட எடிட் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட் வந்து ரொம்ப சில் கிளைமேட்டோட நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே திருப்பதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியலை. ஸோ இங்கே வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு கிளைமேட்டு. பார்த்திங்கன்னா காவியா சிவன்யா வந்து மண்டே ஸ்கூல் போகணுன்றதுக்காண்டியும் அவங்க தாத்தா வந்து நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு யூனிஃபார்ம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து வந்துருச்சு. நாங்கள் இப்போ வந்து ட்ரெயின் ஏறினோம்னா இப்போத்துலேருந்து ஒரு 2.5 hour கிட்ட வந்து ட்ரெயினில் போக வேண்டியது இருக்கும். 5:30 அபோவ் நினைக்கிறேன் ட்ரெயின். 5:20 என்னமோ தான் ட்ரெயின் வந்து வந்துருச்சு. நாங்கள் வந்து ஏற வேண்டியது தான். நைட்டுக்கு வந்து நான் வந்து டிஃபன் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இட்லி வந்து தாளிச்ச இட்லி, கோவில் இட்லி, காஞ்சிபுரம் ஸ்பெஷல் அது. ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி மிளகாப்பொடி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் நைட்டு டின்னருக்கு மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம். நம்ம எங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அங்கே ஃபுட்டெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ அதனால் நாங்கள் எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து பயங்கர காற்றுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்கிறப்ப நம்ம ஹேர்பட்ஸில் சாங் வந்து நம்ம ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு நல்ல அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறப்ப அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல ஜாலியாக இருந்தது. பட் அந்த காற்று வந்து குளிருது, ரொம்ப குளிர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து வர்றப்ப நான் சொன்னேன் இவர்கிட்ட, எங்கே ஸ்வெட்டர் கொண்டுக்கலாமா, ஸ்வெட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார், வேண்டாம் நான் கிளைமேட்லாம் செக் பண்ணிவிட்டு வேண்டாமான்னிட்டார். பார்த்திங்கன்னா அவருமே பயங்கர அப்செட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அங்கே பிரச்சனை, நாங்கள் போகிறப்ப சரியான மழைங்க. ஸோ அதனால் அவருமே அச்சோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா பெத்து தான் வந்து புக் பண்ணியிருந்தோம், படுத்துட்டு போகிற மாதிரி தான். மேலே அவருக்கு கீழே வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எப்படியும் நைட்டு வந்து கண்டிப்பாக தூங்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் அவரை வீடியோ எடுக்கிறப்ப காற்று மேலே காற்று சைடில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு வந்திருந்தார். ஸோ அதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா மழையெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருத்தணி தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறமே உங்களுக்கு வீடியோவே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கிறப்பே கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மழையோடு சேர்ந்து இந்த க்ரீனிஷாக நம்ம பார்த்துட்டு போகிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 8 o'clock கிட்ட வந்து இறங்கியாச்சு. திருப்பதியில் இறங்குறப்பயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தூரல் போடுது, ஸ்டார்ட் ஆகியாச்சு. நம்ம வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து இறங்கிட்டோம். ஏன்னா இப்போ கீழ் திருப்பதியிலேருந்து நம்ம வந்து பஸ் ஏறினோம்னா திட்டத்தட்ட ஒரு 45 minutes 1 hour கிட்ட ஆகும். பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்கி வந்துட்டுருக்கோம்.
இங்கே வந்து நம்ம இறங்கி நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு இறங்குறப்பயே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் சூப்பராக இருந்தாருங்க. நாங்கள் பார்க்குற இடமெல்லாம் அன்றைக்கி பிள்ளையார் பார்த்தோம். ஏன்னா 3 days வச்சுட்ருப்பாங்க இல்லையா. நான் இங்கேருந்தே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு காட்டுறோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே திருப்பதி பிள்ளையார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. பட் கிட்ட போய் வீடியோலாம் எடுக்க முடியல, ரோடு கிராஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் இங்கேருந்தே பிரிட்ஜ் மேலேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், கிளியராக இருக்கும் பிள்ளையார் சாமி. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க, அது க்யூட்டாக இருந்துச்சு. பிள்ளையார் சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரே பாட்டு, பயங்கர சாங்கெல்லாம் போட்டு நிறைய பேர் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, குட்டீஸுங்கெல்லாம். பட் அங்கே ஜாலியாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இங்கே இறங்கின உடனே ஆட்டோ அதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கேயே வந்து நாங்கள் ஹேர் பஸ் பார்த்தோம், ஏசி பஸ் பார்த்தோம், இப்போ தான் மூவ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, திருப்பதி கவர்மெண்ட் பஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயே இறங்கினோடனே டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஏறியாச்சு. இப்போ வந்து அங்கே கிட்டக்க கொஞ்சம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோடனே செக்கிங் போவாங்க இல்லையா, அந்த செக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸை வந்து ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சிங்க. நாங்கள் ஏறின பஸ்ஸில் வந்து மேலே மலைக்கு மேலே போகிறதுக்கு திட்டத்திட்ட வந்து 1 hour ஆச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து மேலே வந்து மலை மேலே திருமலா வந்து வந்தாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு தர்ஷன் வந்து இன்னும் டைம் இருக்குது. அங்கே இறங்கின உடனே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி மாதிரியே இல்லை, அவ்வளோ காலியாக இருந்துச்சு. என்னடா இது திருப்பதி இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சிரிச்சுட்டு பேசிட்டே வந்தோம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ரோடெல்லாம் வந்து காலியாக தான் இருந்துச்சு. டைம் ஆகிடுச்சுல்ல ஆக்சுவலாக, அதனால் வந்து ரோடு வந்து காலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தொலை வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் நடந்து போயிட்டு நம்ம அங்கே கோயிலுக்கு போயிட முடியும். ஆன் தி வேல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெருமாள் வந்து எடுத்த அவதாரங்கள், 10 அவதாரங்கள், அது எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோங்க. ஒவ்வொரு சிம்ம வாகனம் அப்படி ஒவ்வொரு இதுவுமே வாகனத்தை அவதாரங்களையுமே வந்து அங்கே ஒரு காப்பரில் வந்து பிளேட்டிங் பண்ணி சூப்பராக அந்த சாமிங்கெல்லாம் அழகாக அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும், அந்த பிளேட் மட்டும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோயில் கிட்ட வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் சாமி ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. நாங்கள் வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஜோனு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக் படுத்துட்டு இருந்த எல்லாருமே குடுன்ட்டு அந்த சாமி கிட்ட வந்து சவர் மாதிரி ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டுருந்தாங்க, எகிரி குடிச்சு கிட்ட போயிட்டு நாங்கள் போயிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கோவில் ஃப்ரண்ட்டு வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. இன்னுமே தர்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அபவ் இருக்கும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்ப. அப்போல்லாம் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தூறல் போட ஸ்டார்ட் ஆனப்போ அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அங்கே ரோ ஃபார்ம் பண்ணின்னு கோவிந்தான்னு சொல்லிட்டு சாமி வந்து பார்க்கறதுக்கு போயிட்டு தாங்க இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சாமி வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நாங்கள் வந்த உடனே சாமி வந்து தர்ஷன் பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திருப்பதி போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இது எந்த பிளேஸுன்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்லேயே நம்ம கோபுர தர்ஷன் பார்த்துட்டு உடனே இந்த பக்கம் திரும்பின உடனே பெருமாளை பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமாளோடைய அந்த அப்படியே அது டிட்டோ அப்படியே அந்த அலங்காரம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்டக்க போய் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக சாமி வந்து கிட்டக்க கூப்பிட்டு சாமி பார்க்க வச்சாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மழையினால் எங்களுக்கு வந்து கிட்ட போயிட்டு சாமி பார்க்கக்கூடிய அந்த சான்ஸ் வந்து கிடச்சிது. நானுமே உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போட்டு நீங்களுமே திருப்பதி போன ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் எங்கள் வீடியோ பார்க்குறப்ப. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் சாமி. இந்த நைட் டைமில் அந்த சாமிக்கு மேலே மட்டும் கோல்டு கலர் லைட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கிறப்ப அந்த சாமி பெருமாளோடைய ஃபேஸு, பெருமாளோடைய அந்த உருவம் மட்டும் அவ்வளோ அழகாக தெரிகிற மாதிரியான ஒரு
கான்செப்டில் வந்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா சைடில் ரைட்டில் லெஃப்ட்லலாம் பார்த்திங்கன்னா லைட்டே கிடையாதுங்க. சாமிக்கு மேலே உச்சந்தலையில் நேராக லைட் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இந்த அங்க பிரதர்ஷன சேவாங்கிறது வந்து ஒரு 3 மந்த் பிஃபோரே வந்து புக் பண்ணணுங்க. ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக புக் ஆகிடும். 750 மெம்பர்ஸ் லேடிஸு, 750 மெம்பர்ஸ் ஜென்ஸ். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங் வந்து ஒரு 2:30க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். கோயிலுக்குள்ளார அங்க பிரதர்ஷனம் பார்த்திங்கன்னா மழை ஜோனு பெய்யுது. 12 மணிக்கெலாம் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. ஸோ பார்த்திங்கன்னா மணி 1 ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மழையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு ஓரமாக இருந்துட்டோம். அதாவது மழை அவ்வளோ அடின்னு அடிக்குது. இங்கேருந்து கோயில் கிட்ட கண்ணு தெரியுது. பட் ஆனால் நம்ம கோயிலுக்குள்ளார போகவே முடியாது, அவ்வளோ மழை. பட் இப்போ 1 மணி ஆகுது. நாங்கள் வந்து புஷ்கரணியில் போயிட்டு அங்கே பிரதர்ஷனம் ஃபுல்லாக வந்து தலை குளித்து 2 பேருமே வந்து பேக்கை போயிட்டு லக்கேஜ் கவுண்டரில் வச்சுட்டு மொபைல் கவுண்டரில் மொபைலை போட்டுட்டு நாங்கள் வந்து குள்ளார சாமி போயிட்டு பார்த்துட்டு அங்கே பிரதர்ஷனம் முடிச்சுட்டு மார்னிங் வந்து ஒரு 4:30க்கெல்லாம் நாங்கள் வந்து கோயிலேருந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் எங்களோட ட்ரெஸ் சேஞ்ச்லாம், அதாவது ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் இல்லையா, ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு. ட்ரெயின் வந்து நமக்கு 7:50க்கு ரேணிகுண்டாவில் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து திருப்பதி போயிட்டு கீழ் திருப்பதி போயிட்டு கீழ் திருப்பதியிலேருந்து ரேணிகுண்டா பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம அங்கேருந்து ட்ரெயின் ஏறணும். ஸோ இதுதான் பிளானு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு தர்ஷன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்த தர்ஷன் வந்து இதுதான். பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மாலை மட்டும் கிடையாது, துளசி மாலை இருந்துச்சு. ஸோ டிட்டோ வந்து இந்த அலங்காரம் தான் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஷாப்பில் வந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாதாம் பால் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறப்ப பாதாம் பால் அந்த பிளேஸில் தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டைம் வந்து நல்லாவே இல்லைங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. பட்டு என்ன பண்ணுறது, வாங்கிட்டோமேன்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுதான் இவர்கிட்ட சொல்லிட்டு நான் டீ சொல்லுங்க சொன்னேன், நீங்கள் கேட்கல, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, சாப்பிடவே இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட்னஸ்க்காக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் அவரும் சொல்லிட்டு இருந்தார், எவ்வளோ தைரியம் இருந்தால் டீ அங்கே கடைக்கு எதிரவே இருந்து நீ வீடியோ எடுக்கிறேன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ பட் என்ன பண்ணுறது, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். பஸ் ஏறியாச்சு. திருப்பதிக்குலேருந்து மேல் திருப்பதி மலை மேலேருந்து கீழே பெருமாளுக்கு ஒரு கோவிந்தாவை போட்டுட்டு சூப்பராக வந்து இறங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நல்ல இந்த வாட்டி தர்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்த்தோம் சாமியை. அங்கேருந்து அரக்கோணம் இறங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அம்மா வந்து வர சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி. காவியா சிவனே எப்படியும் ஸ்கூல் போயிட்டாங்க, ஈவினிங் தான் வரப்போகிறாங்க, வீட்டுக்கு வந்து போமான்னாங்க. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போனீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதாவது மருமகனுக்கு வந்து பர்த்டே செலப்ரேஷன். பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிட்டோம். இட்லி, அப்புறம் ஃபிஷ் குழம்பு, கேசரி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பருப்பு பொடி, சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மதியம் வந்து இந்த கேசரி கொஞ்சம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஸ்வீட்டாக நம்ம பிரியாணி சாப்பிட சொல்ல ஏதாவது எடுத்துக்கணும்னு நல்லாயிருக்குன்றதுக்காக கொஞ்சம் கேசரி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு 5:30 அபவ் இருக்கும் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு திருவள்ளூருக்கு. ஸோ அன்றைய டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் வந்து பர்த்டே அதுவுமா அங்கே பிரதர்ஷனம் கிடச்சிதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முடிச்சுட்டு வந்து நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டார் அவர். நல்லா நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சோன்றதுனால அவர் வந்து டீப் ஸ்லீப் போயிட்டார். மறுநாள் எழுந்துச்சி ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 5:30 அபவ் இருக்கும் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து திருவள்ளூருக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அன்றைய டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு நல்ல நம்ம கோயிலுக்கு அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் எங்களோட வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.